தொடர்ந்து விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் எதிராக செயல்பட்டு இருக்காங்க. ஆட்சியில மாற்றம் வரணும் அந்த ஐயா விஜய் அவர்கள் வந்த பிறகு கூட இன்னும் அந்த காட்சிகள் மாறல. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தின் நன்னிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் முகேஷ் அவர்கள் தொடர்ச்சியா வேளங்குடி திருக்கட்டாரம் பகுதிகளில் முறைகேடா ஒரு பர்மிஷனை வாங்கி வண்டல்மண் என்ற பெயர்ல மணலை திருடி பாண்டிச்சேரிக்கு கடத்தல் பண்ணிட்டு இருக்காரு. மணல் கடத்தல் என்பது தங்கத்துக்கு கடத்துறது ஈக்குவலானது. மணல் தான் இந்த விவசாயிகளோட வாழ்வாதாரம், மணல் தான் இந்த நிலத்தடி நீரோட சேமிப்பு கிடங்கு. இந்த முகேஷ் என்பவர் தொடர்ச்சியா வேளங்குடி திருக்கட்டாரம் காளியாகுடி பஞ்சாயத்துகள்ல உள்ள புகுந்து விவசாயிகளை ஒரு 4-5 பேரை திரட்டிக்கிட்டு முறைகேடு பண்ணி வண்டல் மண்ணூர் அப்ரூவலை வாங்கி மணலை திருடி வித்துக்கிட்டு இருக்காரு. நான் இறுதியா எச்சரிக்கை சொல்றோம், இருக்கிற விவசாயிகள் சார்பா இறுதி எச்சரிக்கை சொல்றோம், முகேஷ் அவர்கள் இத்தோடு நிறுத்திக்கணும். உங்க சித்து விளையாட்டு இந்த அரசியல் வேலை எங்கிட்ட வச்சுக்க வேணாம். விவசாயிகளுக்கு பாதிப்பா இன்னொரு முறை நீங்க ஏதாவது நடந்துக்கிட்டீங்கன்னா இதோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். நாங்க எத்தனையோ முறை உங்களுக்கு நாங்க மனு கொடுத்திருக்கோம், வட்டாட்சியரை பார்த்து மனு கொடுத்திருக்கோம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறோம், ஆர்டிஓட அனைத்து விவசாய குறைதீர்ப்பு முகாமும் போய் கலந்துகிட்டு இருக்கோம். எந்த மனுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியலன்னா அவ்வளவு பெரிய அதிகாரம் உங்களுக்கு இருக்காங்க, அவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் நீங்க. உங்களை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாதா? நீதிமன்றம் இருக்கு, காவல் நிலையங்கள் இருக்கு. உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை, சும்மா விவசாயியின் பேர்ல இனி ஒரு காலம் நீங்க விளையாட்டு பண்ணீங்கன்னா கடுமையான விளைவுகள் நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். விவசாயிகள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். கடுமையா சொல்றேன், உங்களுடைய நடவடிக்கைகள் மாற்றிக்கணும், விவசாயத்தை காப்பாற்றணும். நீங்க உங்க கட்சி ஆட்சிக்கு வந்து எதுக்குன்னா அந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்கும் விவசாயிகளுக்கு உதவி பண்றதுக்கு தான். பொது சேவை செய்ய விருப்பம் இருந்து அரசியல்ல இருங்க, இல்லைன்னா ஓரமா உட்காந்து வீட்டுல இருக்கிற வேலையை தான் பார்க்கணும். சும்மா அதை விட்டுவிட்டு இந்த மண்ணை திருடி விட்டு விட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற கனிம வளங்களை பாண்டிச்சேரிக்கு ஏற்றணும் யாரு உங்களுக்கு உத்தரவு போட்டது? இந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சரா இல்ல உங்க மாவட்ட செயலாளரா? இதை கடுமையா சொல்றோம். விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் உங்களால தொந்தரவு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நமது வட்டாட்சியர் அவர்கள் விவசாயிகள் கொண்டு போகக்கூடிய மனுவா இருக்கட்டும், கோரிக்கையா இருக்கட்டும், அவர் ஏதோ ஒரு விதத்துல புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் வேண்டுகோளை விடுக்கிறோம். நாங்க ஒரு 10 மாசமா அந்த நிலா நகர் பிரச்சனை, பெட்ரோல் பங்க் புதுவழி பிரச்சனை, இதெல்லாம் உங்கள்கிட்ட மனு ரீதியா நாங்க நிறைய செஞ்சிருக்கோம். நீங்க நடவடிக்கை எடுக்காதனால இன்னைக்கு அது கிரைம் வரைக்கும் போயிட்டு அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஒரு விவசாயிக்கு பாதிக்கப்பட்டிருக்கான், பெண் விவசாயி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால மீண்டும் சொல்றேன், இந்த அரசு அதிகாரிகள் விவசாயிகளை வஞ்சிக்கிற வேலையை இதோட நிறுத்திக்கணும். காப்போம், விவசாயம் காப்போம், இயற்கையை காப்போம், இருப்பதை காப்போம். முறைகேடு முறைகேடு, நன்னிலத்தில் முறைகேடு, முறைகேடு முறைகேடு, வண்டல் மண் அள்ளுவது முறைகேடு முறைகேடு, தடுத்திடு தடுத்திடு, மணல் கொள்ளையை தடுத்திடு, நடவடிக்கை நடவடிக்கை, லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. தாவேகா ஒன்றிய செயலாளர் முகேஷ் மீது நடவடிக்கை எடு.